கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நலமுடன் வாழ என்ற நிகழ்ச்சியில் இந்த யோகாசன பயிற்சியை தொகுத்து வைப்பது குமாரி லக்ஷ்மி ஆண்டியப்பன். இந்த பத்மாசனம் தான் ஆசனங்களில் முதல் ஆசனம். ஸோ நம்ம இப்போ ஒரு பயிற்சின்னு ஆரம்பித்தோம் அப்படின்னா நிறைய பயிற்சிகளுக்கு நிறைய முதன்மையான ஆசனங்கள் இருக்குது. அதுக்கு இந்த பத்மாசனம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஆசனங்களில் பத்மாசனத்தை தான் நம்ம ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்லுவோம். இப்போ அஷ்டாங்க யோகத்தில் அந்த இயமத்துலேருந்து அந்த சமாதி வரைக்கும் நம்ம அந்த நிலையை முழுமையாக அடையணும் அப்படின்னா அதுக்கு பத்மாசனமும் இந்த வஜ்ராசனமும் தான் ஹெல்ப் பண்ணும். ஆசனங்கள் நம்ம உடம்பை பக்குவப்படுத்துறதை விட இந்த பிராணயாமமும் அதுக்கப்புறம் பிரத்யாகாரம், தாரணை, தியானம் இது மூணுமே நமக்கு மனசையும் மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதுக்கு நம்ம அந்த நிலைகளுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு நம்ம உடம்பை பக்குவப்படுத்துறதுக்கு தான் முதல்லையே இந்த ஆசனத்தை பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம பத்மாசனத்தில் உட்காரணும். அந்த பத்மாசனத்தில் உட்காரும் போது நமக்கு இடுப்புக்கு மேலே இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி உள்ள உறுப்புகள் நமக்கு இடுப்புக்கு மேலே தான் நிறையா இருக்குது. மூளை, கழுத்தில் தைராய்டு இருக்குது, அப்புறம் செஸ்ட்டில் நமக்கு லங்ஸு, ஹார்ட்டெல்லாம் இருக்குது, அப்புறம் வயிற்றை சுற்றி நிறைய உள்ளுறுப்புகள் இருக்குது, முதுகெலும்பு, அதுக்கப்புறம் நம்மளோட பெல்விக்கு ஆர்கன்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கு ரத்த ஓட்டத்தை சீராக கொடுக்கக்கூடியது இந்த பத்மாசனம். கீழே ஏதாவது ஒரு சின்ன விரிப்பு விரிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அந்த பத்மாசனத்தில் உட்காந்து கண்ணை மூடி நீங்கள் சுவாசத்தை சீராக எடுத்துட்டாலே உங்கள் மைண்டு உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஸோ இதில் நம்ம அட்வான்ஸ்டு வேரியேஷன் சின்ன குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு உடம்பை பக்குவப்படுத்துறதோட நமக்கு அந்த மனசையும் பக்குவப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் சொல்லிக் கொடுக்குறது தான் அந்த பத்மாசனம். இன்றைக்கி சந்திரேஷ் ஜெயகோபால் கரோடியா கொளத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. அப்புறம் தீப்தாஸ்ரீ வேலம்மாள் வித்யாஸ்ரம் மாம்பாக்கத்துலேருந்து வந்திருக்காங்க. இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறாங்க. இப்போ வஜ்ராசனத்தில் உட்காந்து நல்லா நேராக நிமிர்ந்து உட்காரணும். நல்லா சத்தமாக 2 மூச்சு இழுத்து விடுங்க. கண்ணை மூடிக்கோங்க. சத்தமாக 2 மூச்சு. சரி, இப்போ பத்மாசன நிலைக்கு வாங்க. நல்லா கீழே உட்காந்து எந்திரிச்சு விளையாடி இருக்கிற பசங்களுக்கு தான் அந்த பத்மாசனம் எளிமையாக போட முடியும். வீட்டில் உங்கள் பசங்களை செய்ய சொல்லி பார்க்கலாம். கை ரெண்டையும் சின்முத்ராவில் வைங்க. முன்னாடி இந்த பத்மாசனத்தில் உட்காந்துட்டாலே அவங்களோட பெல்விக் ஏரியாவை கீழே அமுத்திடுறோம். அதே மாதிரி மைண்டும் அவங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஸோ நிறைய பசங்க பார்த்திங்கன்னா உட்காரும் போதே இப்படி தான் உட்காருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு உடம்புல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்களோட மூளை அவங்க கண்ட்ரோலுக்கு வருது. ஸோ இப்போ அடுத்தது பத்மாசனம். இப்போ கையை வச்சு காலை பிடிக்கணும். பிடிங்க பின்வழியாக. முதுகெலும்பை நல்லா நேராக நிமித்தணும். சரி, இப்போ இதில் கண்ணை மூடி ஒரு 5 மூச்சு அப்படியே டீப்பாக அழுத்து விடுங்க. உடம்ப அவங்கவுங்க வயதினருக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வளையும் தன்மைக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு வளைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வளைக்கலாம். இதில் அடுத்தது ஒரு சின்ன வேரியேஷன். அதுலேயே ஒரு யோக முத்ரா. முன்னாடி குனிங்க. இதில் அவங்க அந்த ஆசனங்கள் செய்ய சொல்லும் போதே இதில் கவுண்டிங்லாம் தேவையே இல்லை. அந்த பொசிஷனுக்கு அவங்க மூவ் பண்ணி விட்டுட்டாலே போதும். அந்த ஆசனத்தோட முழுமையான பலனே கிடச்சிரும். இதில் அவங்க யோக முத்ரா, பத்ம யோக முத்ரா பண்ணுறாங்க. முதுகெலும்பை முன்னாடி வைக்கிறாங்க. ஆசனங்களுக்கு சில ஆசனங்களுக்கு தான் முத்ரை குத்துறாங்க. அதில் இந்த யோக முத்ரான்றது தலையாய ஆசனம். நேரம் எழுந்துருங்க. 2 மூச்சு இழுங்க. சரி, இப்போ தலையை அப்படியே மேலே பார்க்கணும். மேலே நல்லா பார்க்கணும். நல்லா ஷோல்டரை நல்லா ஓப்பன் பண்ணணும். கண்ணை மூடிட்டு அப்படியே நல்லா 2 மூச்சு. தைராய்டு கிளாண்டை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஆசனம் இந்த பத்மாசனத்தில் நம்ம அண்ணாந்து பார்க்குறது. விசுத்தி சக்கராவை ஓப்பன் பண்ணி கொடுக்கும். அப்படி பண்ணும்போது நம்ம மூளை, நம்ம மைண்டு நம்ம கண்ட்ரோலுக்கு வர்றதை நம்ம நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம இதை பண்ண வச்சா போதும். பெரியவங்க நீங்கள் அந்த சுவாசத்தோட அந்த கான்சன்ட்ரேஷனையும் கொண்டு வரணும். நேராக வாங்க. நல்லா சத்தமாக 2 மூச்சு. இப்போ 2 பேரும் என்னை பார்க்க திரும்பி உட்காரணும். என்னை பார்க்க திரும்புங்க. இப்போ பத்மாசனம். இப்போ முன்னாடி பத்மாசனத்தில் உட்காந்துருக்காங்க. இப்போ பின்னாடி கையை பிடிக்க போகிறாங்க. பிடிங்க. நல்லா நேரம் நிமிர்ந்து உட்காரணும். ரைட். இப்போ கையை பாருங்கள். பின்னாடி ஒரு இன்ட்டு மாதிரி இருக்குது. செஸ்ட்டை நல்லா ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ இதில் சுவாசத்தை சீராக எடுத்துகிட்டு வரணும். நல்லா மூச்சை இழுத்து விடணும். செஸ்ட்டு நல்லா ஓப்பன் ஆயிரும்.
நார்மலாகவே அவங்களோட லங் கெப்பாசிட்டியை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த பயிற்சி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே ஃபார்வர்ட் பெண்டிங், நேராக வரணும். அப்படியே ஒரு பேக்வர்ட் ஸ்ட்ரெச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடுறாங்க. நீங்கள் பண்ணி பார்த்தா தெரியும். நம்ம பத்மாசனம் போடுறதே கஷ்டம். பத்மாசனம் போட்டு முன்னாடி குனிறது கஷ்டம். அதுக்கப்புறம் நம்ம கையை பிடிச்சி பண்ணுறது அதை விட கஷ்டம். நேராக வரணும். நல்லா சத்தமாக 2 மூச்சு. இப்போ ஒருத்தர் திரும்பி உட்காருங்க. இப்போ பத்மாசனம். ஃபார்வர்ட் பெண்ட். முன்னால் வளைக்கிறாங்க. இப்போ அப்படியே சின் தரையை தொடுங்க. இது அடுத்த வேரியேஷன். சின் தரையை தொடும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட முதுகெலும்பை முன்னாடி நல்லாவே ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க. இப்போ நேராக வரணும். கழுத்து மேலே பார்க்கணும். இது பின்னாடி வளைக்கிறாங்க. ரைட். நேராக வாங்க. அப்படி திரும்பி உட்காருங்க. கை தொட மேலே வச்சுக்கணும். இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்த பயிற்சி பத்மாசனத்தில் 2-3 வேரியேஷன் பண்ணி காமிச்சோம். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு இது சொல்லி கொடுங்க. நீங்களும் பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பயிற்சியை பண்ணி பாருங்கள். உடம்பு உங்கள் பக்குவத்துக்கு வர்றதை நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். உடம்புக்கு மட்டும் நம்ம ஆசன பயிற்சிகள் பண்ணுறதில்ல, மைண்டுக்கும் சேர்த்து பண்ணுறது தான். இதுலேயே நம்ம சுவாச முறையும் கடைபிடிச்சாலே நம்ம மைண்டு வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். நாளைக்கு வேறொரு பயிற்சியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. காலை சொறிவது கைகளின் வேலை, மூளைக்கு ஏனிந்த வேண்டாத லீலை. நம்முடைய உடலில் எங்காவது ஒரு ஊறு ஏற்பட்டால், உதாரணமாக காலில் அரித்தால், அதை தெரியப்படுத்துவது மூளையில் உள்ள நரம்பு. அந்த மூளையில் இருக்கின்ற நரம்புதான் கால் அரிப்பதை சொல்கிறது. உடனே கட்டளை பிறப்பிக்கிறது கைகளுக்கு. கை ஓடிப்போய் உடனே காலை சொரிகிறது. அதைப்போலத்தான் கிராமங்களின் சேவையை மத்திய அரசு உணருகிறது. அப்படி உணருகிற மத்திய அரசு அதை மாநில சர்க்கார் மூலமாக அல்லவா செய்ய வேண்டும்? காலில் இருக்கும் அரிப்பை தலை உணர்கிறது, மூளை உணர்கிறது. உடனே உத்தரவு கைக்கல்லவா தரப்பட வேண்டும்? இல்லை இல்லை, கை சொரியக்கூடாது, தலையாலேயே சொரிந்து கொள்கிறேன் என்று மத்திய அரசு சொன்னால் அது எவ்வளவு வேடிக்கை!